சாட் ஜிபிடி மாதிரியே கூகுளோட ஏஐ டூல், அதாவது பிரெட் ஏஐ வந்து எப்படி கூகுள் பிரெட் ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னால் நம்ம தமிழ் டெக்பி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒன்றுக்கு வந்து சேரும். ஓகே, இப்போது நீங்கள் கூகுள் பிரெட் ஏஐ யூஸ் பண்ணுறதுனா 2 வகையில் ட்ரை பண்ணலாம். ஒன்று, நீங்கள் கூகுள் ஏஐ இங்கே சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து வந்துடும். ஜஸ்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வரும். இங்கே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா bread.google.com வரும். நீங்கள் இதையும் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இந்த மாதிரி வரும். இல்லை டைரெக்டாகவே இந்த bread.google.com டைப் பண்ணலாங்க. BARD.google.com இதை டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இதே ஸ்க்ரீன் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதுலேயே இந்த இடத்துல போட்டோம் அந்த பிரெட் கேன் டிராஃப்ட் இமெயில், உங்களுக்கு சோர்ஸ் கோட் ஏதாவது பண்ணால், இல்லை ஒரு ஆஃபர் லெட்டர் நீங்கள் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இல்லை ஒரு பிளாக் எழுத போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அது கிளியராக அதுவே பண்ணி கொடுக்கும். பட் டைப் பண்ணி இன்ட்ராக்டிவாக நீங்கள் பண்ணுற மாதிரி வரும். சரி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் சைன்இன் பண்ணணும். இந்த சைன்இன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கூகுள் அக்கௌண்ட்டே ஓகே, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டு, இல்லை நீங்கள் மொபைல் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டே மோர் தென் இனஃப். ஸோ நீங்கள் கிளிக் சைன்இன் கொடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உங்களோட கூகுள் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டி வரும். நான் என்னோடய அக்கௌண்ட் வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் லாகின் பண்ணிடுறேன். சரி, நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா இதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது ப்ரைவசி பாலிசி வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். நீங்கள் இதை வந்து ஸ்க்ரால் பண்ணிவிட்டு அக்செப்டும் பண்ணிக்கலாம், இல்லை நோ தேங்க்ஸ்னு நீங்கள் கேன்சலும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது நோ கொடுத்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அக்ரி கொடுத்தா தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் டூல் வந்து. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லை வாய்ஸ்லேயே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ஹவு டு ரைட் அ ரெஸ்யூமே ஃபார் ஜாப் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இது எப்படி பண்ணணும், ஒரு ரெஸ்யூம் எழுதுறது எப்படி, இல்லை ஒரு புதுசாக ஒரு ரெஸ்யூமிங் ஒரு ஜாப்பை எப்படி பண்ணணுன்றதை கிளியராக உங்களுக்கு இந்த இடத்துல ப்ராம்ப்ட் பண்ணும். அது சூஸ் ஏ ரைட் ஃபார்மட் ஃபார் ரெஸ்யூமே அண்ட் கிரானிக்கல் ரெஸ்யூமே, ஃபங்க்ஷனல் ரெஸ்யூமே, காம்பினேஷன் ஆஃப் ரெஸ்யூமே, ஆட் யுவர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ரைட் ரெஸ்யூமே சம்மரி, லிஸ்ட் யுவர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், லிஸ்ட் யுவர் எஜுகேஷன், லிஸ்ட் யுவர் ஸ்கில்ஸ், ஃபார்மேட் யுவர் ரெஸ்யூமே, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இதே கொடுக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து இதை குட் ரெஸ்பான்ஸ்னு இது பண்ணலாம், இல்லை நீங்கள் இதுவும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நீங்கள் ஷேர் பண்ணணும், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலையும் இதை வந்து நீங்கள் பண்ணலாம். எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் கேட்கலாம். ஹவு டு ஃபார் ஸ்கூல் எக்ஸாம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஸ்கூல் எக்ஸாம் இது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து உங்கள் ரிசல்ட்ஸ் வந்து அதுவே ட்ராப் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் இயர்லி, கிரியேட் ஸ்டடி ஷெட்யூல், ஃபைண்ட் ஏ குவைட் பிளேஸ் டு ஸ்டடி, யூஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டடி மெத்தட்ஸு, டீ பிரேக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதே தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அண்டு இப்போ வேறு ஏதாவது ஹவு டு புக் டிக்கெட்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹவு டு புக் டிக்கெட் ஃபார் அ மூவி அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூவி டிக்கெட்டை வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு காட்டும். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கும். இப்போ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து ட்ராப் பண்ண சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒரு ஜாப் அப்ளிகேஷனு, டிராஃப்ட் இமெயில் ஃபார் ஜாப் அப்ளிகேஷன் இன் ஜாவா, டிராஃப்ட் இமெயில் ஃபார் ஜாப் அப்ளிகேஷன் இன் ஜாவான்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இது என்டர் பண்ணிக்கலாம். அதுவே உங்களுக்கு வந்து இமெயில் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஷோர் ஹியர் இஸ் எ டிராஃப்ட் இமெயில் ஃபார் யூ டியர். ஓகே, ஐ எம் ரைட்டிங் டு எக்ஸ்பிரஸ் மை இன்ட்ரெஸ்ட் இன் தி ஜாவா டெவலப்பர் பொசிஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளியராக என்னென்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்றது ஒரு டிராஃப்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, அதே போல் உங்களுக்கு இப்போ சாங் ஏதாவது நீங்கள் சர்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா செலக்ட் லிஸ்ட்
சாங்ஸ் ஃபார் ட்ராவல் இப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த சாங்ஸ் வந்து லிஸ்ட் வந்து கொடுக்கும், என்ன மாதிரி சாங்ஸை நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறது. பட் இதுனா இன்ட்ராக்டிவாக நிறைய நீங்கள் வந்து ட்ரை பண்ண உங்களுக்கு நிறைய வருவாங்க. லைஃப் இஸ் ஹைவே, ஐ ஹவ் பீன் எவ்ரிவேர். ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் சாங்ஸ் இருக்குது. தமிழ் சாங்ஸ் வேணால் நீங்கள் தமிழ் சாங்ஸ்லேயே கூட போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாட் ஜிபிடியில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே போல் கூகுளில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட எக்ஸிஸ்டிங் கூகுள் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி brad.google.comல இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய உங்களோட ஒர்க்கை வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை கூட நீங்கள் இதில் வந்து இன்டகிரேட் பண்ணலாம். அதனால் நீங்கள் இந்த டூல் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த லெஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க அப்படின்றத காட்டும். உங்களோட எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்க, ஹிஸ்ட்ரி முதற்கொண்டு சேவ் பண்ணோம். நீங்கள் தேவைப்பட்டால் அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்லாம் இதை டெலீட் பண்ணோம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டெலீட் ஆகிடும். இப்போ நியூ சேட் உங்களுக்கு வேணும்னா புதுசாக வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்க, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாட் ஜிபிடி மாதிரியே இன்னொரு டூல் ஈஸியாக இருக்கிறதா ரெகுலராக நம்ம பயன்படுத்துறதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் இது பண்ணேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.